பார்த்ததால் சிவபெருமான் கடும் கோபத்திற்கு ஆளானார். தன் தலையிலிருந்து சிறிது முடியை எடுத்து அதை தரையில் போட்டார். அப்போது அதிலிருந்து பிறந்தவர்தான் வீரபத்ர அவதாரம். பைரவ அவதாரம். பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்று சண்டை வரும்போது சிவபெருமான் இந்த பைரவ அவதாரத்தை எடுத்தார். அப்போது பிரம்மனின் 5வது தலையை சிவபெருமான் துண்டித்தார். ஒரு பிராமணனை கொன்ற குற்ற உணர்வு சிவபெருமானுக்கு இருந்தது. அஸ்வதாமா அவதாரம். பார்க்கடலை கடையும் பொழுது சிவபெருமான் கொடிய நெஞ்சை உட்கொண்ட அந்த நேரத்தில் அவர் தொண்டை எரிய துவங்கியது. அப்போது சிவபெருமானின் உள்ளிருந்த விஷ்ணு புருஷ் வெளியே வந்தது. அதற்கு கடவுள் ஒரு வரத்தையும் அளித்தார். அதன்படி பூமியில் பிறந்து துரோணரின் மகனாக வளர்ந்து எதிர்த்து நிற்கும் சத்திரியர்களை கொள்வான் விஷ்ணு புருஷ். ஷரபா அவதாரம். ஷரபா வடிவத்தில் உள்ள சிவபெருமான் பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் இருப்பார். சிவபுராணத்தின்படி சிங்க அவதாரமான நரசிம்மரை அடக்கவே இந்த அவதாரம் எடுத்தார். கிருகபதி அவதாரம். விஸ்வனார் என்ற பிராமணரின் வீட்டில் மகனாக பிறந்தார் சிவபெருமான். அவருக்கு கிருகபதி என பெயரிட்டார் விஸ்வனார். கிருகபதிக்கு 9 வயது ஆன நிலையில் அவர் இருக்கப் போகிறார் என்று நாரதர் கூறினார். பின்பு சிவபெருமானிடம் ஆசி பெற்றதால் அவருக்கு இருந்த தோஷம் விலகியது. துர்வாசா அவதாரம். அண்ட சராசரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான். துர்வாசா என்பவர் முன் கோபத்திற்கு பெயர் போன மிகப்பெரிய துறவியாவார். அனுமான் அவதாரம். குரங்கு கடவுளான அனுமானும் கூட சிவபெருமானின் அவதாரம்தான். ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு பணிபுரிய இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்துள்ளார். ரிஷப அவதாரம். பார்க்கடல் கடைதலுக்கு பிறகு கீழோகத்திற்கு சென்றார் விஷ்ணு பகவான். அங்கே ஒரு அழகிய பெண்ணை பார்த்து மயங்கினார். அங்கு தங்கியிருந்த பொழுது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தனர். ஆனால் அவரின் அனைத்து குழந்தைகளும் அசுரன் குணத்தை உடையவனாக இருந்தனர். அனைத்து கடவுள்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரியான தொல்லைகளை அளித்து வந்தனர். அப்பொழுது காளை அல்லது ரிஷப வடிவத்தை எடுத்து அனைத்து கொடிய மகன்களையும் கொன்றார். யாதிநாத் அவதாரம். ஒருமுறை பழங்குடி சேர்ந்த ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனும் அவன் மனைவியும் தீவிர சிவபக்தர்கள் ஆவார்கள். ஒருமுறை யாகித் வடிவில் சிவபெருமான் சந்தித்தார். அவர்கள் இருக்கக்கூடிய சின்ன குடிசையில் விருந்தாளிகளை தங்க வைத்து தாங்கள் 2 பேரும் வெளியே படுக்க தீர்மானித்தார். ஆனால் அன்று இரவு வனவிலங்குகளால் கொல்லப்பட்டார். அப்போது அவர் மனைவி சாக நினைத்தாள். தனது உருவத்தை வெளிக்காட்டிய சிவபெருமான் அவளுக்கு ஒரு வரம் அளித்தார். அதன்படி அவளும் அவள் கணவனும் மீண்டும் மண்ணில் பிறப்பர். கிருஷ்ண தர்ஷன் அவதாரம். ஒருவர் வாழ்க்கையில் யாகம் மற்றும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார். விஸ்வவரிய அவதாரம். அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து மனிதனை காக்கவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார். சுரேஸ்வர் அவதாரம். தனது பக்தர்களை சோதிக்க இந்திரன் வடிவில் உருவெடுத்தார் சிவபெருமான். அதனால்தான் அவரை சுரேஸ்வரர் என்று அழைக்கிறோம். கீரத் அவதாரம். அர்ஜுனன் தவத்தில் இருந்த பொழுது கீரத் அல்லது வேட்டைக்காரன் உருவம் எடுத்தார் சிவபெருமான். அர்ஜுனனை கொல்ல மூகா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தார். துரியோதனன் காட்டு பன்றி போல தன்னை மாற்றிக்கொண்டான். ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அர்ஜுனனின் கவனம் ஒரு பெரிய சத்தத்தால் சிதறியது. அவன் கண்ணை திறந்து பார்த்தான். காட்டுப்பன்றியை அர்ஜுனனும் சன்னம்புகளால் வீழ்த்தினார்கள். யார் அந்த காட்டுப்பன்றியை